வந்துட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய தக்காளியும் ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தெரியுதா, செம்மையாக இருக்கிறதுனால சிக்கன் நிறைய சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 2-3 ஃப்ளேவர்ஸ் கூட இருக்கும் போல். இது அந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துடுறேன். சேனலை திறந்து பார்த்துருவா அந்த நாள் வந்து நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். வெளியில் எங்கேயும் சுட சுட டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து ஈவினிங் 4 o'clock இல்லை 5 o'clock போல் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டும் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா வின்டர்னா சீக்கிரமாகவே இருட்டிடும். பட் ஆனால் நான் வந்துட்டு இப்போ கிளம்பிருக்கேன் பார்த்தீங்களா, 4-5 மணிக்கு எங்கே கிளம்புறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி டின்னர் மெனு அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ பரோட்டா சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்துட்டு கடைக்கு போனோமா 2 பரோட்டா பார்சல் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து பரோட்டா கிடைக்கும். பட் வந்துட்டு டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குது? இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் இல்லை. ஆமாம், ரேராக இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் பரோட்டா கடைலாம் அங்கங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கேயுமே வந்துட்டு சில கடைகள்லாம் வந்து கிடைக்காது இல்லை, நைட்டில் கிடைக்காது. நார்த் இந்தியன் இதில் கிடைக்காது. நார்த் இந்தியன் இதில் வந்து நான் அந்த மாதிரி தான் கிடைக்கும், பரோட்டா கிடைக்காது. அதுவும் நம்ம ஊரில் சாப்பிட்ட டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ஊரில் கிடைச்சாலும் வராது. ஸோ அதனால வந்துட்டு நான் வீட்லேயே வந்து பரோட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஈவினிங் 4-5 மணி போல் கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி என்ன டின்னர் மெனுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டேன். அது என்ன ஷாப்பிங் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேசிட்டு கடைக்கிட்டேயும் வந்துட்டேன். ஆமாம், நடந்தே வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதான் கடை பேர், நம்ம ஊர் பரோட்டா கடையா, இது வந்து ஜப்பான் பரோட்டா கடையா. உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க. சூப்பர் மார்க்கெட் தான், ஆனால் நமக்கு பரோட்டா கடை இன்னைக்கு. ஸோ கடைசியாக வந்து கடைக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக வீட்டு பக்கத்தில் இருந்த கடைக்கு போய் பார்த்தேன், அங்கே வந்து கிடைக்கல. ஸோ அதனால் சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தாண்டி இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். நான் வந்து என்ன வாங்க போகிறேன்னு தானே பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரோசன் பரோட்டா. இதை தான் வந்து வாங்க போகிறேன். எல்லோரும் நினச்சிருப்பீங்க பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் நான் பரோட்டாவே வாங்கிறதுக்கு தான் வந்தேன். இந்த ஃப்ரோசன் பரோட்டா ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இது தான் வந்து சமைச்சு சாப்பிட போகிறேன். இதில் வந்து 2-3 ஃப்ளேவர்ஸ் கூட இருக்கும் போல். இது ஏதோ பேசில் ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ளேவரு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே இது மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கடை, இந்த சூப்பர் மார்க்கெட் லிங்க்கெல்லாம் நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய மோமோஸு அதெல்லாம் அந்த சைடில் இருக்குது. இந்த சிக்கன் உடனே வந்து ரோல் என்ன ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். சிக்கன் லாலிபப் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி இருக்குது. பார்த்துட்டு நல்ல பெரிய கடை தான். கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இப்போ க்யூ பாருங்கள், பில்லிங்க்கு க்யூவை பாருங்கள், அவ்வளோ க்யூ. இது இங்கே என்னென்னமோ இருக்குது. ஆமாம், காஃபி தூள் எங்கே? அதான் காஸ்கோ மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, இறக்குமதி செய்யப்பட்ட ஐட்டம்லாம் கூட இருக்கும் போலயே. இங்கே பாருங்க, ஃப்ளேவர்டு காஃபிலாம் இருக்கு. வெண்ணிலா ஃப்ளேவர் காஃபிலாம் இருக்குங்க. நல்லா இருக்குமா என்ன? கோகோனட் காஃபி. இங்கே பாருங்க, ஃப்ளேவர்டு காஃபிலாம் இருக்குது, நல்லா இருக்கு. நரசஸ் காஃபி இருக்கான்னு பாரு. நரசஸ் காஃபி இல்லை, நம்ம ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாதான் உண்டு. அது என்னது? ஓ, காஃபியா டீயா? அது காஃபி தான் நினைக்கிறேன். வாங்கியாச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான்.
சரி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பரோட்டா ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து சால்னா செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கிச்சனில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக. கொஞ்சம் லைட்டாக சிக்கன் சேர்த்து செய்ய போகிறேன் இன்றைக்கி சால்னா. நான் குக்கர்லேயே வச்சிட போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் கடகடன்னு செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா இந்த ஸ்டார் அனீஸு அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை எல்லாமே வாசனை பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலையும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கிட்டே இருக்கிற டைமில் இதுக்கு வந்துட்டு இந்த சால்னாக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கணும். ஸோ அதை அரைக்கிறதுக்கு தான் வந்துட்டு சின்ன வெங்காயம்லாம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் அப்புறமா 10 பல்லு முந்திரி அப்புறம் மிளகு அப்புறம் இது வந்து கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்புறம் ஒரு 1/2 கப்பு போல் தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு, அதனால் தட்டி எடுத்திருக்கேன் நான். பட் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி சால்னாலாம் செய்யும்போது வந்து தட்டி சேர்த்துக்கிட்டோன்னா அதோட வாசனையே வந்து தனியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ சேர்த்தேன். அதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு தக்காளி சேர்க்க போகிறேன். நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து லைட்டாக அப்படி மூடி வச்சோன்னா சீக்கிரம் வந்துடும். அப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இன்றைக்கி சிக்கன் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எம்டி சால்னா தான் பண்ணலான்னு நினச்சோம். சரி லைட்டாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா எம்டி சால்னாவே சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நல்லா கை நிறையா கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு பெரட்டிட்டு இதில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதையும் சேர்த்துறேன். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த மசாலாலாம் வந்துட்டு சிக்கனில் இறங்கியிருக்கும். அடுத்ததான் நம்மளை சால்னாவோட மெயினான ஹீரோ அவங்கள வந்து சேர்க்க போகிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல அந்த பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறேன். இதுதான் வந்துட்டு சால்னாக்கு அந்த கலரு எல்லாத்தையும் கொடுக்கும், டெக்ஸ்சர் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்றேன். கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி. இது எப்படிங்க ஓப்பன் பண்ணணும்? இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி நான் வந்து மிக்சியில் அந்த அரைச்ச அந்த தண்ணியே வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம் போல். அந்த தேங்காய் கேஷ்யூலாம் இருக்கிறனால திக்காகிட்டே இருக்குது. தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு விசில் வந்தால் போதும். சால்னா வந்து ரெடி ஆயிடும். அது இருக்கட்டும். இப்போ பரோட்டா போட்டுறவா? அது சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேசல் பரோட்டா அதை தான் வந்து போட போகிறேன். தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடாகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு வேகும். ஏன்னா இது வந்து ஃப்ரோசன்னால். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் பரோட்டா நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செய்கிறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ வந்து குக்கிங் டைம் நம்ம கொஞ்சம் மிச்சமாகும், கம்மியாகும், சீக்கிரமாக வேகும். இது வந்து எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது, நான் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, ஒன்று எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து தவா ஹீட் ஆகிடுச்சு. பரோட்டா போட்டுறேன். இதில் வந்துட்டு நம்ம பெரட்டி எடுத்தால் போதும், எண்ணெய் கூட சேர்க்க தேவையில்லை, இதிலே சேர்த்துருக்கோம். இந்த சைடு வந்து சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ளேம் வந்து லோலேயே தான் வச்சு இதை செய்ய போகிறேன். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைடு வந்து திருப்பி போட்டிருக்கேன் பரோட்டாவை. பாருங்கள் எவ்வளோ ஆயில் வருதுன்னு. அதுலேயே ஆயில் வச்சு தான் செஞ்சுருக்காங்க, அதனால நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நானும் பரோட்டாலாம் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். காலையிலேருந்து வேலைலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன சொல்கிறது, மத்தியானம் லஞ்செல்லாம் சீக்கிரம் சமைச்சிட்டு அப்புறம் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடணும். அது மாவு பிசைஞ்சு அப்புறம் கை வலிக்க செய்யணும். அதுவும் 3 பேருக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே அப்போ போதுண்டாப்பா பரோட்டா அப்படின்னு தோணிடும், அந்தளவுக்கு வேலையாயிரும். இங்கே ஜப்பானில் ஈஸியாக பரோட்டா சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு. அடிக்கடி சாப்பிட்லன்னா கூட எப்போயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள். இது வந்து பேசில் பரோட்டா அப்படிங்கிறதுனால பச்சை கலரில் வருது. இன்னொரு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பரோட்டா போடுறேன், அது அப்படியே நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே வரும். ஓகே, சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் பரோட்டா இதை ஒன்று போட்டுறேன். தட்டணுமா? சரி, இதை வந்து சூட்டோடு தட்டி எடுத்துடுறேன். அப்பா செம சாஃப்ட்டு. இப்படி லேயர் இருக்குன்னு தெரியுதா? ஆவி பறக்க இங்கே பாருங்க, லேயர் தெரியுதா? செம்மையாக இருக்கு பாருங்க. இதில் அப்படியே சால்னா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது வந்து க்ரீன் பரோட்டா ரெடி ஆச்சா. இப்போ வந்து ஒயிட் பரோட்டா ஒரு சைடு ஃபுல்லாக வேகட்டும். இந்த பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சால்னா திறந்து பார்த்துருவா. உண்மையாக இருக்கு. இங்கே நம்ம போட்ட சிக்கன் அதே காணும். ஓகே, சால்னாவும் சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வாசனை தூக்குது. இங்கே வந்து பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டா. ஸோ பரோட்டாவும் ரெடி பண்ணிட்டேன், சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து இன்னைக்கு பிச்சு போட்டு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு 2 வகையான பரோட்டா வேறு இருக்குல்ல. ஸோ ஒரு பரோட்டாவில் பாதி, இந்த பரோட்டாவில் இன்னும் பாதி, 2த்தையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி லேயராக இருக்குன்னு தெரியுதா? எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கலை, ஆயிலு, பட் அவங்களே சேர்த்துருக்காங்க. அந்த செம்மையாக லேயராக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள், அப்படி சாஃப்ட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் பிச்சு போட போகிறேன். இப்படி தான் நல்லா இப்படி பிச்சு போட்டு நான் ஒர்க் பண்ணுறப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு. ஹாஸ்டலில் ஒருத்தி இருப்பா,
வாரத்தில் ஒரு நாள் தான் பரோட்டா வைப்பாங்க. அந்த நாள் மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டோம், ஹாஸ்டலில் தான் சாப்பிடுவோம். அவங்க போடுற மெனுலே உருப்படியான மெனு அந்த மெனு தான். நான்லாம் சும்மா இது மேலேயே சால்னா ஊற்றி சாப்பிடுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டு அவள் வந்து தேனிக்கார பொண்ணு, பரோட்டாவை நல்லா இப்படி பிச்சு போட்டு தான் அவள் சால்னா இது மேலே ஊற்றி சாப்பிடுவா. அவள் எனக்கு சொல்லுவா, இப்படி சாப்பிட்டு பாரு பிரீத்தி நல்லா இருக்கும் அப்படின்பா. இப்போ அவள் யூஎஸில் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. சரி ஓகே, நான் வந்து நல்லா பிச்சுட்டேன். இதில் வந்து இது தலையில் சால்னா ஊற்றுவோம். இப்படி வேறுங்க. டெம்டிங்காக இருக்கே. நல்லா சால்னா ஊற்றிட்டேன். சுட சுட டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஆஹா, சூப்பராக இருக்குது. செம்ம சாஃப்ட்டு, செம்மையாக இருக்குது. சால்னாவும் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சால்னா வந்து ஈஸியாக குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம். சால்னா ரெடி பண்ண டைமில் பரோட்டா போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரோசன் பரோட்டா வாங்கினீங்கன்னா, இல்லைன்னா மத்தியானத்துலேருந்தே மாவு ஊற வச்சு அடித்து செய்யுங்க. எப்படி உங்களுக்கு ஈஸியோ அது மாதிரி செய்யுங்க. ஆஹா, ரொம்ப சாப்பிட்றேன். ஸோ நல்லா சூடாக பரோட்டா அண்ட் சால்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். டின்னர் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த சால்னா வந்துட்டு 10 நிமிஷத்தில் குயிக்காக குக்கரில் ஏற்றணுமா, எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா செஞ்சிடலாம். சிக்கன் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் எம்டி சால்னா கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எம்டி சால்னா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனியன்ஸும் டொமேட்டோவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எம்டி சால்னாக்கு. அப்போ தான் வந்துட்டு அந்த சால்னா நிறையா கிரேவி நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பரோட்டாக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சால்னான்னு பேர். பட் பரோட்டா கூட தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சப்பாத்தி கூடயும் சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி புலாவ் மாதிரி ரைஸ் செய்கிறீங்க, அது கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.